யுத்தத்தை ஜெயிச்சவாளும் கோபத்தை ஜெயிச்சவாளுமான இப்படிப்பட்ட புத்திமான்களை சுக்ரீவன் தேடி வர வேண்டும். அவன் பாக்கியம் நீங்களா அவனை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். ஈதிருஷா புத்தி சம்பன்னா ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா திரஷ்டவ்யா வரேந்திரேண திஷ்ட்யா தர்சனமாகதாம் மகாபாகியம் சுக்ரீவனுக்கு இன்னிலிருந்து. அதனாலயாக்க நீங்க அவனை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். உடனே அங்க வரணும்னு கூப்பிட்டாள். சுவாமி நடந்து வரட்டாள். இனிமே நடக்கப்படாதுன்னார் ஹனுமார். நடக்காம என்ன அம்மா தேர அனுப்பிச்சிருக்கா கை நான் தூக்கிட்டு போறேன். குழந்தை லட்சணம் நடந்து வந்து நான் தோல்ல என்னமா வருதுன்னு நினைச்சாள் சுவாமி. 2 பேரையும் தூக்கிட்டு போறேன். 2 பேரையும் தூக்க முடியும். 2 தோல் இருக்குன்னு 2 தோல்லையும் வச்சுன்னு பரப்பிட்டார். கருட வாகனம் மாதிரி பரப்பிட்டையும் சேர்ந்து கொண்டு போய் ரிஷிமுக சிகரத்துல இறக்கினாள். இறக்கி விட்டு சுக்ரீவனை பார்த்தா காணும். எங்கேயோ போய் ஒளிஞ்சு விட்டான். அவனுக்கு என்ன பயம்னா யாரோ வாலி அடியாள அனுப்பிச்சிருக்கான்னு நினைச்சு விட்டான். அப்படி நினைச்சு விட்டான். தன்னை அடிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கான் நினைச்சு கவலைப்பட்டு இங்கேயோ ஒளிஞ்சு விட்டான். ஒளிஞ்சுட்டதே ஹனுமார் இதை சொல்லாம ஆமா தன் ராஜாவான சுக்ரீவனுடைய ஒரு குறையை போய் சொல்லலாமா இங்கேயோ அஷடு ஒளிஞ்சு விடுதுன்னு சொன்னான். அப்புறம் என்ன மதிப்பு இருக்கும் சுக்ரீவனோட சுவாமிக்கு? நீங்க இருங்கோ அழிச்சுன்னு வரேன் எங்க ராஜாவேன்னு போனார். போய் ஒரு குகையா போய் தேடினார். இங்கேயோ ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான். அங்க போய் ஹனுமார் என்ன பண்ணிவிட்டா, வால்மீகி இந்த கவி சமயங்கள் எல்லாத்தையும் மூடி பேசிவிட்டார். இந்த இடத்துல ஒரு சொல்லு வந்தா அதை மறுபடியும் திருப்பி சொல்லப்படாது. அதுலயும் ஒரே ஸ்லோகத்துக்குள்ள திருப்பி சொல்லப்படாது. ஒரே ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல திரும்பி 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 ஒரு சொல்றாள். அது என்னன்னா ராமநாமா ராமா ராமா ராமாங்கிற சொல்ல ஹனுமார் சொல்றாருன்னு சொல்லிவிட்டார். ஹனுமார் அந்த தெய்வத்தை தூக்குற போது அந்த சரணம் அப்படி மாறப்பட்டிருக்கு. அப்போ அந்த மகாமந்திரம் அவருக்கு உதயமாயிடுது. அதனால என்ன பண்ணினார், சுக்ரீவனத்துல போய் ஹனுமார் அயம் ராமோ மகாப்ராஜ்ஞா சம்பிராப்தோ திருட விக்ரம லக்ஷ்மணேன சஹ ப்ராத்ரா ராமோயம் சத்ய விக்ரம இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதா ராமோ தசரதாத்மஜா தஸ்ய புத்ர பிரியோ ஜேஷ்டः ராமஸ்த்வாம் சரணம் கதः பவதா சத்யகாமௌ தௌ சம்பிராப்தௌ ராம லக்ஷ்மணௌ. ராம ராம ராமன்னு ராமநாமாவே பிரம்மண ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாள் ஹனுமார். ஒரு ஸ்லோகத்திலேயே 2 தடவை அயம் ராமோ மகாப்ராஜ்ஞா சம்பிராப்தோ திருட விக்ரம திருடமான பராக்கிரமம் உள்ள பிரபுராமன் இதோ வந்துட்டான். இது பாதி ஸ்லோகம். இது லக்ஷ்மணேன சஹ ப்ராத்ரா ராமோயம் சத்ய விக்ரம லக்ஷ்மணன் என்ற பிராதாவுடன் சத்யபராக்கிரமன் வந்துட்டான். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த ராமன் வந்துட்டான். தசரதனுடைய மூத்த பிள்ளையான ராமன் வந்துட்டான். உங்களுடன் ஸ்நேகம் பண்ணிக்க ராமன் வந்துட்டான் பிராதாவுடன். ராமா ராமா ராமான்னு ராமநாமாவை ஜபிச்சாளாம். என்ன ரிஷிகள் எல்லாம் போய் ஸ்மிருதிகள்ல